அனைவருக்கும் வணக்கம். நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி பிளாக்ல வந்து நம்ம இந்த போக்குவரத்து வழித்தடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா ஏற்கனவே வந்து இப்போ கோவில்பட்டியிலேருந்து நேராக முடுக்கலாங்குளம் ரூட்டு அதில் வந்து இப்போ அடிஷ்னலாக வந்து இப்போ அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுனால அடிஷ்னல் ரூட் வந்து இங்கே கிராமத்தில் உள்ள மக்கள் கேட்ட கோரிக்கைக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கோவில்பட்டியிலேருந்து முதல்ல வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஒரு பஸ்ஸு அது முடுக்கலாங்குளத்துலேருந்து வந்து கோவில்பட்டி கிளவிப்பட்டி வந்து கிளவிப்பட்டியிலேருந்து கோவில்பட்டி போகுது. ஈவினிங் அதே மாதிரி ஒரு ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியிலேருந்து அங்கே ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைங்களை ஏற்றிட்டு அவங்களை கொண்டு வந்து இங்கே கிளவிப்பட்டி வந்துட்டு இங்கே இது பண்ணி கடைசியாக முடிக்கிறது வந்து முடுக்கலாங்குளத்தை போய் முடிக்கிறது. இப்போ இந்த 2 ரூட்டு காலையில் ஒரு சிங்கிள் ஈவினிங் ஒரு சிங்கிளுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் வரக்கூடிய காலங்களில் இதை பார்த்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு என்னங்கிறது பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மக்களோட குரலுக்கு ஏற்ப அதுக்கேற்ற தீர்வு கொடுக்கப்படும். ஆமாம் இது வந்து ஒரு 20 ஆண்டு இந்த கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷமாக இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவரோட இதில் வந்து வழிகாட்டுதலின்படி இன்றைக்கி இந்த இது வந்து மக்களுக்காக நிறைவேற்றியிருக்கோம். இதில் வந்து வரவேற்கத்தக்க விஷயம். நன்றி. அடுத்து இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் சிறு குறு தொழில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம துறை வந்து சார்ந்ததில்லை நீங்கள் சார் அது எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் சார். நான் ஏற்கனவே வந்து நிறைய மாவட்டங்களில் இதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் கிட்டத்தட்ட வந்து இந்த ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 லட்சம் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு 95%, ஸ்மால் ஸ்கேலும் மீடியம் ஸ்கேலும் வந்து பார்த்திங்கன்னா 5% தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம முதலமைச்சரோட விஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2036 வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ட்ரில்லியன் அச்சீவ்மெண்ட் பண்ணுறது தான் முதலமைச்சரோட இலக்கு. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஒரு எல்லா அமைச்சரவையிலிருந்து எல்லா டிபார்ட்மெண்ட் சார்பாக நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அது எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்ம வந்து அதில் வந்து 30% நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வருது. ஸோ அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய அந்த 95% இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த 95%லேருந்து அந்த ஸ்மால் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல் வந்து 5% இருக்குது. அதை உயர்த்தி 25% இண்டஸ்ட்ரீஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 பில்லியன்லேருந்து 500 பில்லியன் வரைக்கும் டேர்ன் ஓவர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக 30% எங்களோட பங்களிப்பு இருக்கும். அதுக்கான முன்னெடுப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா மாவட்டத்திலையும் பேசி மாவட்ட தொழில் மையம் எங்களோட இந்த கிளை நிறுவனங்கள்லாம் பேசி அதுக்கான வளர்ச்சி பாதைக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டுக்கு அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். வரும் பட்ஜெட்டில் வந்து உங்கள் துறை சார்பாக ஏதாச்சும் புதிய திட்டங்கள் சார் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக உங்கள் ஊடகம் மூலமாகவே தெரிவிப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார். பட்ஜெட் வரும்போது கண்டிப்பாக அதுக்கான விளக்கம் இருக்குங்க சார். சார் அதுக்கான ப்ரொபோசல் இருக்குது. அது எல்லா இதுக்குமே ப்ரொபோசல்ஸ் வச்சிருக்கோம். அது வந்து நம்ம பட்ஜெட் வரும்போது உங்களுக்கு அதுக்கான இது தெரியுங்க சார். டீட்டெயில்ஸ் தெரியும். தேங்க்யூ சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.